இந்த போட்டியில் வெற்றி பெற்று விட்டாங்க. இந்த உலகத்தில் நான் ஒருவனே அந்த சக்தி நான் இருக்கும்போது இவனை எதற்கு உயிரோடு விட வேண்டும்? இப்போது இவனை களத்தில் இருக்க வெற்றி வீழ்த்து விடுகிறேன். மன்னரந்த காளியவள் இந்த மயானத்து துறையிட அம்மன் ஆசையில் தேரோடு ஓடி வருவார். அங்கைய கல்லையா என் அங்கார பரமேஸ்வரி மேல்மலையனூர் எல்லையில் ஓடி வருவார். போடவ கட்டியும் காப்பாற்ற வந்திருக்கிறாயா? உண்மையாகத்தான். உன்னை விட மாட்டேன், உன் மகனை விட மாட்டேன். நடைபெறப்பட்டவன் வரங்களை பெற்ற வரப்புறசாதி. இந்த உலகத்தில் நான் ஒருவனே வாழ்ந்ததாக முடிவெடுத்தேன். ஆனா அறிவுறுத்தவனே, ஆனா கல்கண்டாசுரா, ஆண்டோட சமயத்தில் இருந்து பதியாக சிவபெருமான் எடுத்து இப்பேற்பட்ட வரத்தை வாங்கினாய். உனக்கு அறிவே இருக்கக்கூடாது என்று வரத்தை பெற்றாய். அதற்காகத்தான் இப்போது அகோர உருவத்தை உன்னை கொல்வதற்காக எந்த ஒரு ஆடவராலும் அழிவென்பதே இருக்கக்கூடாது. சிவபெருமானிடத்திலே மாயாஜாலம் மந்திரஜாலம் கற்றதை கொடுத்த வழியின் பிரகாரம் பற்றிக் கொண்டு என்னை கொள்வதற்காக ஓடி வருகின்ற பொழுது என் அன்னையாகிய உமா பரமேஸ்வரி அந்த கடல் கண்டா சூரனை வதம் செய்து நான் ஒயர் மாட்டேன் தூக்கணும். முன்னாடி தரலாம் முன்னாடி தரலாம் உன்ன முன்னாடி தரலாம். சைடில் தரு அழுகு தருவா அது கொஞ்சம் தருவா அந்த கொஞ்சம் தருவானா உமையவளே கடல் கண்டா சூரனை வதம் செய்து பாரிஜாத மலரையும் பார்க்கடல் நீரையும் மீட்டு வந்திருக்கிறோம். ஆனால் அந்த பௌத்திர மகாபல முனிவர் ஆடவர் தரப்படாத 7 கன்னி மாதவள் அவர் கரத்தாலே மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று உரைத்திருக்கிறார். ஆகையால் இளம் கன்னிகளாக இருக்கக்கூடிய இந்த கல்லாக போயிருக்கக்கூடிய என் தங்கைகள் கன்னிகள் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு வருகின்ற அபிஷேக நீரையும் முக்காவினையும் கொடுத்து கன்னிகளாக இருந்த கல்லாக இருக்கக்கூடிய கன்னிகளுக்கு
உயிர் பெறச் செய்கின்றோம். ஓம் நமச்சிவாய நமது. அம்மா உனக்கு காவு நல்ல காவு வருகூதம்மா என் தாயா கல்லாக இருக்கக்கூடிய என் தங்கைகள் கன்னிகள், நீங்கள் அருந்தக்கூடிய உதிரத்தை அருந்திய பிறகு இந்த கன்னிகளுக்கு மீண்டும் உயிரினை பெற்றிருக்கிறார்கள். ஆகையால் கன்னி மாதர்களாக குழந்தைகளாக இருந்தவர்கள் எப்பொழுது உதிரத்தை அறிந்தினார்களோ இன்று முதல் கன்னி அம்மன்களாக அவதரிப்பார்கள். சப்த கன்னிகள் கன்னிகளை உருவாக்க செய்யக்கூடிய நீ இன்று முதல் கன்னிகா பரமேஸ்வரி கன்னிகா பரமேஸ்வரி. இந்த கன்னிகள் இவர் கரத்தால் லிங்க வடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் 48 நாட்கள் பார்க்கடல் நீரையும் பாரிஜாத மலரையும் கொண்டு வந்து இவர்கள் கரத்தாலேயே சிவபெருமானுக்கு அற்றது மகா கும்பாபிஷேகம். ஆகையால் இவர்கள் யார்? ஆகாய மாற்றமாக செல்லக்கூடியவர்கள், பார்க்கடல் ஜலத்திலே விளையாடக்கூடியவர்கள். ஆகையால் இந்த கன்னியம்மன் எங்கெல்லாம் நீர்நிலை இருக்கிறதோ
எங்கெல்லாம் என் தங்கை கன்னிகளுக்கு ஆலயமானது அமைய வேண்டும். அப்படி ஆலயமாக அமையக்கூடிய என் தங்கைகள் கன்னிகள் ஆகாய மார்க்கமாக வரக்கூடியவர்கள். ஆகையால் எங்கெல்லாம் கன்னி கோவில் அமைகிறதோ கன்னி கோவில் அமைகின்ற இடத்திலே மேல் மூலையானது போடவே கூடாது. அந்தரத்து ரூபமாக ஆகாயத்து ரூபமாக அத்தர் ஜவாது வாசனை வீச ஆகாயத்திலே சுத்தக்கூடிய என் கன்னிகளுக்கு கோபுரம் போட்டாலும் 7 தோரமானது மேலே வைக்க வேண்டும். ஆனால் இந்த கன்னிகள் பாரிஜாத மலர்களை பறிக்கும் பொழுது விரல் தொட்டு பறித்தால் வேறு அழுகிவிடும், கரம் தொட்டு பறித்தால் காம்பு அழுகிவிடும். இவங்கள் கரம் படாது போட்டிருந்த ஆபரணத்தெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு சுடராக செய்து அழகாக பறித்தார்கள். ஆகையால் அந்த பறிக்கக்கூடிய சுடரானது கன்னி கோவில்களிலே வெள்ளி பெரும்பாக மாறிவிடும். இவர்கள் ஏறி சென்று வேங்கையானது வேங்கை மரமானது இவர் ஆலயம் முன்பதாக வேங்கை அம்மன்களாக அவதாரம் செய்வார்கள். இந்த கன்னி அம்மன்கள் இதுவரையிலும் இளம் கன்னிகளாக குழந்தைகளாக இருந்த கன்னிகளுக்கு பால் பூஜையும் எப்பொழுது தாய் அருந்தக்கூடிய உதிரத்தை அருந்தினார்களோ முக்காவினை பெறுவார்கள். கன்னிக்கோவில் இருக்கின்ற இடத்திலே யானைகள் சிலையும் குதிரைகள் சிலையும் எப்படி வந்தது? கல்லாக இருக்கக்கூடிய தங்கைகள் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்பதற்காக அக்னி வீரன் வீரபத்ரன் ஐயனாரப்பன் குதிரைப்படை சேனைகளோடு தங்கைகளை மீட்பதற்காக வந்தார்கள். கடல் கண்டா சூரன் மந்திரத்தால் அனைத்தும் கல்லாக போய்விட்டது. தன் தங்கைகளுக்கு பாதுகாப்பாக அவர்கள் ஏறி வந்த குதிரையை இந்த தங்கைகளுக்கு காவலாக நிறுத்தினார்கள். ஆகையால் அவர்கள் ஏறி வந்த குதிரையானது இந்த கன்னிகளுக்கு கன்னிக்கோவில் அமைகின்ற இடத்திலே வாகனங்களாக நிறுத்தப்படும். இப்பொழுது விழா இந்த தங்கைகள் கன்னிகள் ரத்த வாடை போக இவர்களுக்கு கும்பாவும் அபிஷேகமும் இவர்கள் கரத்தால் சிவபெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம். அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். கல்லுக்கு மட்டும் விடுங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மம்மா ஓம் சக்தி ஓம். ஒன்று தூங்க ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தத்தி பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவதாய தீமகி தன்னோ ருத்ரா பிரச்சோதயாத். ஓம் அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகி சக்தி உமையவளே சங்கரி நாயகி ஆவற்று காப்பவளே எங்கள் குலவல்லினி ஏகாந்த ரூபினி கச்சனின் மகளே காற்றாயினி அன்னையே ஓங்கார பரம்பொருளே ஓதும் மறைபொருளே அழகான வீரப்பாக்கம் புதூர் கிராமத்திலே புகழோடு வாழ்ந்திருக்கும் அழமா என் சப்த கன்னிகளும் அம்மா சந்தன மல்லிகையில் தூணி கட்டி போ தாயகி கண்ணோரத்து ஆயிராரி. அம்மா
இந்த கும்பாபிஷேகம் செய்த நீரை தன் இல்லத்திலும் நான் நிலத்திலும் ஆடு மாடுகளுக்கும் தெளிக்கலாம். அதே போன்று குழந்தை இல்லாதவங்க முன்னாடி வாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க முன்னாடி வாங்க. அபிஷேக நீரும் அம்மன் கரத்திலே காப்பு அணிவிப்போம். அந்த காப்பு அரிசியும் எலுமிச்சம்பழத்தை பெற்று செல்லுங்கள். அவ்வளவு தூரத்துல போனீங்கன்னா தண்ணி மேலப்படாது. தயவு செய்து முன்னாடி வாங்க. அவ்வளவு தூரம் போனீங்கன்னா தண்ணி மேல வராது. இந்த ஒரு